அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி போட்ட 5 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. கிளாஸ்ல இப்போ டீச்சரும் கண்ணுங்களா கண்டிப்பா நீங்க எல்லாருமே வரக்கூடிய அந்த டெசர்ட் ஐலாண்ட் சர்வேல பாஸ் பண்ணியே ஆகணும். நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்னா அப்புறம் உங்களுடைய ஸ்கூலுடைய லைஃப் ரணக்கொடூரமா மாறிடும். லாஸ்ட் இயர்ல நடந்த மாதிரி எந்த வருஷம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் நிறைய டெஸ்டிங் பீரியட ரொம்ப நேரத்துக்கு நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஐலாண்ட் ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனால அந்த டெஸ்டிங் நடக்கக்கூடிய பீரியட நாங்க ரொம்ப நேரத்துக்கு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரே சமயத்துல எல்லா வருஷத்துடைய கிளாஸும் ஒன்னா இதுல காம்படிட் பண்ணுவாங்க. இதுல அதிகப்படியான ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப டஃப்பான ஆளுங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்கள தாண்டி நீங்க வின் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஹிஸ்டரியில உங்களுடைய பேர் பதியும். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்னால இப்போதைக்கு அதுக்கான ரூல்ஸை ரிவீல் பண்ணதுக்கு எனக்கு உத்தரவு இல்லை. அது டெஸ்ட் எப்ப நடக்குதோ அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு அப்போ நான் சொல்றேன். ஆனா வரக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கான ஒரு சில ப்ரிப்பரேஷனை வேணா நான் சொல்றேன். நீங்க கிட்டத்தட்ட பெரிய லெவலுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். அதுவும் ஒரு 6 பேர் கொண்ட குழுவா. அதுலயும் அந்த பெரிய குரூப்ஸ் எல்லாமே அதோடைய சின்ன குரூப்ஸை பேஸா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கணும். அதனால உங்களுக்கான டைம் இப்போ வேஸ்ட் ஆகுது. சோ உங்களுக்கான பார்ட்னர் யாரோ அந்த ஒரு சின்ன குரூப்ஸை இப்பவே ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க. அந்த சின்ன குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல ஜெயிக்கக்கூடிய பெரிய குரூப் கண்டிப்பா அடுத்த வருஷம் டெஸ்ட்ல எல்லாமே அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான குரூப்பை சேர்ந்த ஆட்கள் பார்ட்னரை சூஸ் பண்றதா இருந்தா நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த பையப்புல பார்த்தா பைத்தியக்கார சிரிக்கிறான் கோயஞ்சியும். கிளாஸை விட்டு டீச்சர் போன பிறகு பார்த்தா கோயஞ்சி அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும் கோயஞ்சி? என்ன டீச்சர் நீங்க டெஸ்ட் மேல டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல கொடுத்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் போன வருஷத்துல நடந்த நிறைய மிஸ்டேக்ஸை வந்து மாத்தி இப்போ நிறைய பேரை ஃபில்டர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பண்றீங்க போல. உனக்கு என்ன அதுல பிரச்சனை? உனக்கு எதனா பாயிண்ட் குறையுதானே? ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ண அந்த ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து தனியா கூட சமாளிக்க முடியாதானே? ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை இப்படி மாத்துனீங்க? போன வருஷமே நல்லா தானே இருந்துச்சு, அதே மாதிரி இப்பயும் வச்சிருக்கலாம்ல. நீ அளவுக்கு மீறியான கேள்விகளை கேட்கறடா. லாஸ்ட் இயர்ல ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கதை விட்டுட்டு நீ அதே இடத்துல டிராப் அவுட் பண்ணிட்ட. ஆனா இந்த வருஷம் எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சோ போன வருஷம் பண்ண தப்புகளை இந்த வருஷம் நாங்க பண்ண மாட்டோம். எல்லாரும் கலந்துட்டே ஆகணும். நீ மட்டும் இதுல மாறி கலந்துக்காம போயிட்டீங்கன்னா உனக்கு பெனால்ட்டியே கிட்டத்தட்ட 6 மில்லியன் பாயிண்ட்ஸ் விதிக்கப்படும். நீ கண்டிப்பா அதை பே பண்ணாம உன்னால இந்த தவிர்த்து எதுவும் பண்ண முடியாது. பே பண்ண கூடாதுன்னு நினைச்சுன்னா கண்டிப்பா நீ இதுல கலந்துக்கணும், ஜெயிக்கணும். இன்னொரு பக்கம் இவங்க பேசுற விஷயத்த எல்லாமே ஹீரோவை விட்டு கேட்டுட்டு இருக்கான். நீயே முடிவு பண்ணு, இந்த ஸ்கூல்ல சுதந்திரமா இருக்கணுமா இல்ல வெளியே போகணுமான்றத. ஓகே எனக்கான வழியை நானே சூஸ் பண்ணிக்கிறேன். நாங்க எல்லாரும் கரெக்டா தான் இருப்போம். நீங்க இப்ப போலாம் என்னுடைய டியர் டீச்சர். அவங்க போன பிறகு பார்த்தா இவன் அப்புறம் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? என்னுடைய ஐன கொஞ்சம் பாய் என்ன காரணத்துக்காக இந்த விஷயத்துல ஒட்டு கேட்டு இருந்த மறைஞ்சு எந்த ஒரு உண்மையோ போய் இந்த ஒரு சமயத்துல உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. சோ நீ தான் இந்த மாதிரியான வேலையை பார்த்ததுனால நீயே சொல்லு. அதே மாதிரி உனக்கே தெரியும் நீ எதை சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லைன்னு. நீ நம்பணுன்றதுக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையும் மாத்தியும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீ யாரையுமே இதுல நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க என்ன பத்தி. சரி, வரக்கூடிய அப்கமிங் டெஸ்ட்டுக்காக நீ எப்படி அதை ஃபேஸ் பண்ண போற? நல்ல கேள்வி கேட்டடா. ஆனா நீ இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுனால மட்டும் நான் உன்னுடைய குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத. நீ ரொம்ப ஃபீல் பண்ற போல. நான் எதுக்கிட்ட பை பண்ணும், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எந்த விஷயத்துல ஏகப்பட்ட ஆட்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ முதல் நாளே யாரும் டிராப் அவுட் ஆகிறதுக்கு நான் விருப்பப்படல. நீ கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல கலந்துக்காம போயிட்டீங்கன்னா உனக்கு தான் பெனிஃபிட்ஸ் எல்லாமே குறையும். சோ நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்புறேன். புரியுதா? இருந்தாலும் நான் அதை எப்படி வெளியே சொல்றது ஓப்பனா? நீ எந்த எஃபர்ட்டும் போடாம எப்படி இன்னொரு பார்ட்னரை சேர்க்க போறேன்னு எனக்கு புரியலையே. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் உஷாரா இரு. உன் பார்ட்னர் அப்புறம் உனக்கு எதிராக மாற போனானுங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய டி கிளாஸ்ல நம்ம பழைய லீடர் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்துறான். ஏன்பா இங்க ஒரு ப்ரிப்பரேஷன்ல வந்து அவங்க நமக்கான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றதா வந்து எந்த கிளாஸை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம இயர்ல செகண்ட் இயர்லயே மற்ற கிளாஸ்ல இருக்க யாரை வேணாலும் நம்மளால பார்ட்னர்ஸா சூஸ் பண்ணிக்க முடியுமா? அதுக்கான டைம் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா தலைவலியே மற்ற கிளாஸை நம்பி போய் சூஸ் பண்ணுமே. ஓரகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். நம்ம கிளாஸ்னா கூட மேல்பான், ஆனா மற்ற கிளாஸஸ்ல நம்ம போயிட்டு ஆளை சூஸ் பண்ணணும் பார்ட்னரா. கண்டிப்பா நமக்கு எதிராகவே நிறைய விதத்துல அது ரிஸ்கா அமையும். ஆனா பெரிய ரிஸ்கா இருந்தாலும் வின் பண்ணும்போது பெனிஃபிட்டும் அதுக்கேற்ற போல நல்லாவே அமையும் நமக்கு. அப்பனா நீ சொல்றத பார்த்தா மத்தவங்க கூட இணைஞ்சு நம்ம வேலை பார்க்கறதுல தப்பு இல்லைன்றியா தப்புன்றியா? அவங்க எல்லாமே நம்மளால ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க முடியலங்க. நீ சொல்றது புரியுது. ஆனா நம்மளுடைய எதிரி மொத்தம் 3 பேரு, சகையனக்கி, ரெய்யன், ஈச்சினோசே. அதனால அவங்க எல்லாரையுமே போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். நீ சொல்றது புரியுதுப்பா. ஆனா ஏ கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேங்கா சேருவான்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி அவங்க பண்ணி பார்த்ததே இல்ல. சூடாகும் பேசாம எதுக்குப்பா 3 கிளாஸ் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் வைக்கக்கூடாது? அதாவது நம்ம பி கிளாஸ் அப்புறம் டி கிளாஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம்னா கண்டிப்பா நமக்கு தானே கொஞ்சம் அதிகப்படியான பவரா இருக்கும். அதுக்கு ஓரகிட்டவும் நீ சொல்றது சரிதான். ஆனா நீ சொல்றதுல எனக்கு புரியுது. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இந்த 2 எதிரிகள் ஒன்னா சேர்ந்தா பெரிய எதிரியா இருக்கிற அவனை தோக்கடிக்க முடியும். ஆனா இந்த ஒரு ப்ரப்போஸ் நம்ம வைக்கிறது மூலியமா
முக்கியமா நம்ம ஏ கிளாஸ் டார்கெட் பண்ணி அதை மொத்தம் முடிச்சு விடுற மாதிரிலாம் இருக்கு. அவங்க பேசாம டக்குன்னு ரயுகன் கூட சேர்ந்துட்டு நம்மள போட்டு தள்ளிட்டாங்கன்னா சக்கையனாக்கி எப்படி யோசிப்பன்றது நமக்கு எப்பவுமே புரியாது. ஸோ முதல்ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சுக்கணும். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஓர கிட்டவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னடா ஆல்ரெடி எல்லா விதமான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டு போல, இப்போதைக்கு நம்மளாம் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி மற்றவங்க கிட்ட போய் கேட்கலான்ற ஐடியால நான் இருக்கேன். அப்போ நீ கண்டிப்பா ஈச்சுனஸ் கிட்ட போய் கேட்க போறியா? ஆனா நான் எதிர்பார்க்கிற விஷயம் கண்டிப்பா இந்த ஒரு ப்ரப்போஸ் மூலியமா மொத்த செகண்ட் இயர்ஸும் கொலாபரேஷன் பண்ணா இப்போதைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஈச்சுனஸ் பொறுத்த வரைக்கும் அவ எதிர்பார்க்கிற விஷயம் எல்லா விதமான செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா வேலை பார்க்கணும். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்க பட்சத்தில் ஸோ அவகிட்ட போயிட்டு நம்மளுடைய ஐடியாலஜியை சொல்லி அவ பக்கம் லம்ப போகிறத விட அவளை நம்ம பக்கம் வர வச்சா நமக்கு தான் நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா இந்த வருஷத்துடைய ஐலாண்ட் சர்வைவல் கேம் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் கேட்கறேன். நீ நினைச்சினா கண்டிப்பா உன்னுடைய பவரால எல்லாரையும் ஈஸியா உன் பக்கம் வர வைக்க முடியும். ஸோ உன் வழி என்னவோ நீ அதை பார்த்து நீ அதுல முக்கியமா செயல்படு. நான் என் மூலியமா என் சைட்ல இருந்து நான் பாக்குறேன். ஏன் இப்படி பதட்டமா வர ஒரு கிட்ட அதுக்கான ரீசன் வந்து இந்த வருஷத்தோடைய அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் தான். நம்ம கண்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலன்னா நம்ம கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ளேயே நமக்கான காம்படிஷன்ஸ் இன்னும் அதிகப்படியாயிடும். அதனால நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம குரூப் எப்பவுமே உடையாம எல்லாரும் இந்த ஸ்கூலை விட்டு போகாத மாதிரி பாத்துக்கிட்டாலே எல்லாரும் அடுத்த கட்டமா முன்னேற முடியும். உண்மைதான். கிட்டத்தட்ட 5 குரூப்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இணைஞ்சா கூட நம்மளால அவங்க வைக்கிற பெனால்ட்டிக்கான டிமாண்ட் பாயிண்ட் நம்மளால பே பண்ண முடியாது. அதனால நம்ம இப்போதைக்கு சேவ் பண்ணி ஆகணும் சீக்கிரமா. கிட்டவும் இன்னொரு விஷயம் டெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே நம்மளால எந்த விதமான பாயிண்ட்ஸை கூட ஷேர் பண்ண முடியாது. அதனால நான் ஆசைப்படுற விஷயம் என்னன்னா டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அதிகப்படியான பணம் இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணிக்கணும். அதிகப்படியான பணம் இருந்துச்சுன்னா அதிகப்படியான ரிஸ்க் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குங்க. அப்பனா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். யாருக்கிட்ட அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக சர்வே ஆகணும். சரியா சொன்னேன். இதை பத்தி நான் இன்னும் நிறைய இடத்துல போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். சரி ஓகே, உன் சைட்ல என்ன வேலையை நீ அதை போய் பாரு ஐயனோஜி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் மற்ற ஹீரோ இருக்கும்போது அவன் பின்னாடி அந்த ஆப்பிரிக்கன் வந்து அவனுக்கு பிடிக்க ஹலோ ஐயனோஜி என்னப்பா திரும்ப சண்டை போறதுக்கு வந்திருக்கீங்களா? இப்படி எல்லாம் நீங்க பண்ற மாதிரியே எனக்கு தெரியலையே. எனக்கு நான் கொஞ்சம் வீட்டுக்கு போன ஆசைப்படுறேன். என்ன விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இச்சிசாக்கி அங்க வந்துருவான். ஏன்டா நான் டெக்ஸ்ட் பண்ணாலும் நீ எனக்கு மெசேஜே பண்ணல திரும்ப. அதனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும்டா. அதுக்கப்புறம் பார்த்தா சாதாரணமான பேச்சுக்கு தான் அப்படி பிச்சுன்னு வந்திருக்கேன் ஹீரோவை. எனது உங்க கூட நான் ஜாயின் பண்ணணுமா? ஆமா, நானே ஆல்பர்ட் அது அவசியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்ப்போம். அது பி கிளாஸ் கூட இணைஞ்சு என்ன சொல்றேன்? இதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆவான். என்னது நீ போயிட்டு பி கிளாஸ் கூட இணைஞ்சு வேலை பார்க்க போறியா? இதுல என்னடா உனக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது? இது ஒன்றும் மோசமான டீல்லாம் கிடையாதுடா. உனக்கே எல்லாம் தெரியும். ஏ கிளாஸ் கிட்ட கூட பண்ணா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு திரும்ப கொடுப்பாங்க? எனக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஓகே சொன்னாலும் போதும், நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டா கொடுப்பாங்க பயங்கரமா. இதை கிட்ட இவங்க எல்லாரும் ஆமாப்பா ஜாயின் பண்ணலாம் மாதிரி கேட்க. சரி, இந்த விஷயம்லாம் ரயுகனுக்கு தெரியுமா? உன் ஐடியாவா இல்ல அவன் ஐடியாவா? சாக்கி இது என் ஐடியா தான். அவன் தான் கிடையாது. ரயுகனுக்கு மொத்தமா இது தெரியவே தெரியாது. ஒருவேளை அவன் பின்னாடி கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுவேன்? கண்டுபிடிக்க மாட்டான்டா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஷீனாவும் ஐயனோஜி எங்களுக்கு அடுத்த கட்டமா செகண்ட் இயர்ல சர்வே ஆகணும். கூடவே வந்து எதுலயும் தோத்து போகாம நாங்க அடுத்த கட்டமா போனோன்றதுக்காக தான் முயற்சி பண்றோம். ஏன்னா ஒன்னு நாங்க இங்க கூப்பிட்டதுக்கான காரணமே நீ ரொம்பவும் புத்திசாலியானவன். நீ எங்க கூட இருந்தீங்கன்னா உன்னுடைய உதவி மூலியமா நாங்க அடுத்த கட்டமா போயிடலாம். அதுக்கு தான் பாக்குறோம். உங்களுடைய ப்ரொபோசல் எனக்கு புரியுது. அப்ப என்ன வேலை செய்யற ஒத்துக்கிறியா கூட? உன் ஆஃபர் நல்லா தான் இருக்கேன். ஆனா இப்போதைய நிலைமையில என்னால அதை ஏத்துக்க முடியுது. ஏன்டா இப்படி பண்ற? ஷீனாவும் பேசாம அவனுக்கான டைம் கொடுப்போம்பா. இது பெட்டரான ஆஃபரா? இதை விட்டுனா கண்டிப்பா திரும்ப கிடைக்காது. அதனால நல்லா யோசிச்சு பதில் சொல்லு சரியா? ஏன்னா அந்த ஐலாண்டோடைய சர்வைவல் கேமை பொறுத்த வரைக்கும் டாப்பா வர ஆளுங்க மட்டும் தான் நீடிச்சிருப்பாங்க. பெஸ்ட் குரூப்பா ரயுகன், கனடா அண்ட் ஐனகோஜி எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. கண்டிப்பா பின்னாடி நான் ரயுகனை இதுல இன்வால்வ் பண்ணிட்டு நீ கவலைப்படாத. இஜிசாக்கி உன்னோட பக்கம் ஷீனா கிட்ட ஏன்டி நான் இதுல ரயுகனே சேர்க்க வேணாம்னு சொல்லிங்கிற, நீ நடி திடீர்னு அவனை சேர்க்கலாம்னு சொல்லிங்கிற. கண்டிப்பா என் பிளானுக்குலாம் அவன் ஒத்தே வர மாட்டான். இல்ல அவன் ஒரு ஏஸ்தட்டிக் ஆளு, ஒரு மாதிரி தான் ஆளு. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறது மூலியமா அவன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாம ஐனகோஜி சேர்ந்து நம்ம அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் கூட மீட்டப் வச்சுட்டோம்னா கண்டிப்பா அவன் ஒத்துக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஐனகோஜி சேர்றதுனாலே அவன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குடா. என்னமோ ஒண்ணு எனக்கு இது சரியா படல. ஹீரோவும் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அம்மா சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஷினோ வரான்னு சொல்லக்கூடிய டி கிளாஸ் பொண்ணு வந்து தனியா போயிட்டு இருக்கும்போது சூட ஓடி அந்த பொம்பளை சோக்கு ஃப்ரெண்ட் அங்க வருவான். உனக்கு என்னடா வேணும்? உனக்கு தெரியுமா இந்த இடத்துல நம்ம வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்காக பார்ட்னரை சூஸ் பண்ணலன்னா நமக்கு கூடிய சீக்கிரமே பெனால்ட்டியும் நிறைய ஆபத்துகளும் வருமா? சோ நீ அதை பத்தி என்ன நினைச்சா? நீயா அதை இப்ப என்கிட்ட வந்து கேட்கறேன். அதுக்கு எந்த விதமான ரீசனும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க்ல உன்னை தள்ள வேணாம்னு யோசிக்கிறேன். உன்னால கவலைப்படுறதுனால தான். அப்படியா? நீ சூட கூட அப்புறம் அந்த ஹோண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பையன் கூட எல்லாம் நல்லா ஜாலியா இருப்ப. எப்பவுமே இங்க வந்து என்ன கேட்கற புதுசா? அதுல என்ன உனக்கு பிரச்சனை? அவனுக்கு கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா என்ஜாய்புல்லா இருப்பேன். அதுவும் உண்மைதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நீ கேட்கற பாத்தியா? இருந்தாலும் அவனுக்கு கூட எப்பவுமே இருப்பதான். இருந்தாலும் நீ தனியா இந்த இடத்துல இப்படி கஷ்டப்படுறது என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. சோ நீ ஆசைப்பட்டா இது வரைக்கும் உனக்கு எந்த விதமான பார்ட்னரோ கிடைக்கலன்னு சொன்னல, நம்ம வேணா பார்ட்னர் ஆயிடுமா? ஏன்னா நம்ம குரூப்பா சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும் தான் டி கிளாஸ் முன்னேறும். உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை நான் ஒன்னும் வேணும்னாலாம் கேட்கல, எனக்கு உதவி பண்ணணும் ஆசை அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் நக்கல் பிடிச்ச மாதிரி பேசுறதுல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்பனா நீ என் கூட குரூப் சேரணும்னு ஆசைப்படுறியா? ஏன்டி இப்படி பேசுற? நான் ஒன்னும் அந்த இடத்துல கேட்கல. இந்த கிளாஸ் சரி இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஆசைப்படுறதுனால தான் அப்படி சொன்னேன் அவங்ககிட்ட. இதனால ஒன்னும் நான் கைண்டானவெல்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் திமிருத்தனத்திலேயே பேச அவன் ஒரு மாதிரி ஆயிடும். தலைவன் போய் வாண்டானா கேட்கறான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் டென்ஷனா பேசினாலும் அவனை உள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாள்.
மேல அக்கறையா கேட்கறன்றதுனால தலைவன் அதையும் மெயின்டைன் பண்ணல. இப்பதான் ஒரு 7:30 வரும். கோஷிரா தான் வேற யாரு, ஈகி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்னப்பா பேசணும் அப்படின்னு அவகிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசுறான். சி கிளாஸ்ல இருக்க குபாஷ் இருக்கான்ல, அவன் என்ன குரூப்ல ஜாயின் பண்றதை கேட்டான். நீயும் என் கூட வந்து ஜாயின் பண்றியா, அவன் கூட சேர்ந்து நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் வரியா? அப்படியா, நம்ம ஒரு குரூப்பா ஜாயின் பண்ணலாமா? இப்பயே சூப்பர். ஆனா நீங்க பார்த்த ஷினோரா கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, பரவாயில்லையா? ஆனா அவ பார்த்தா வேணும்னு எனக்கு ஒன்னும் கவலை இல்ல, நீ எங்கன்னா போ, உனக்கு என்ன பண்ணணும்னு தோந்தோ அதை பண்ணுன்ற மாதிரி ஒரு சின்ன மேலோட்டமான வெறுப்புல பேசுவா. என்னடா இவன் புதுசா இந்த பொண்ணு வந்த உடனே இப்படி வலிஞ்சு பேசுறான்ற ஒரு பொறாம தான். இதை புரிஞ்சுக்காத அந்த மக்கு பையன் வந்து டக்குன்னு கோச்சிட்ட கிட்ட இவளை கண்டுக்கு வேணா, வா கோச்சிடா, நம்ம கிளம்பலாம், வா குரூப் போயிட்டு பேசுவோம் மீட்டிங்ல அப்படின்னு வலிஞ்சு போயிட்டான். பின்னாடியே இவனை பக்கம் ஃபீல் பண்ற இதை பார்த்துட்டு அந்த டைம் தான் ஷினோரா அப்படின்னு ஒரு பையன் அவ அழுதுட்டு இருக்கிற அந்த சமயத்துல பார்த்தா கொமியான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவான். அதுக்கப்புறம் ஓரோ கிட்ட கிளாஸ்ல ஹீரோ கிட்ட வந்து முக்கியமான விஷயத்த சொல்றான். எனக்கு உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்டா. அது என்னன்னா, உனக்கு ஆக்சுவலி வந்து ட்ரையல் கார்டை ஒதுக்கி இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துல மொத்தம் 8 விதமான கார்ட்ஸ் இருக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸா. அது டெஸ்ட் நடக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த கார்டு தான் அடுத்த கட்டமா இவங்களுடைய அந்த கேம்ல பெரிய சேஞ்சை கொண்டு வரப்போகுது. அவர்கிட்டவும் இப்ப போற போக்கையே பார்த்தா ரொம்ப மோசமாகுதுரா. ஏன்னா உன்கிட்ட அந்த கார்டு வந்துருதுனால இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம உன்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூல்ல ஆல்ரெடி முக்காவாசி பேரோடைய கண்ணில் நீ பட்டுட்ட. ஹை பிளேஸ்மெண்ட்ல இருக்கவங்க மேலதான் குறியா இருப்பாங்க இதுக்கப்புறம். அப்போனா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம யாரையும் பெருசா நம்பவும் முடியாது, ஏமாத்தியும் இது பண்ண முடியாது. ஸோ சிம்பிளா யோசிக்க வேண்டிய விஷயத்தை யோசிக்கணும். பட் ஆனா இப்போ குரூப் தான் சேர்க்கறது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஷினோரா கிட்ட ஈகின்ற அந்த பையன் போயிட்டு கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்கான். என்னது ஆல்ரெடி ஒருத்தன் கிட்ட போய் நீ டீம் பண்ணிட்டியா? ஆமா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா அன்னைக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணனே பைத்தியக்காரி, நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? நம்மலாம் ஒரே கிளாஸ்ல டீம் அப் பண்ணுவோம், பார்ட்னரா இருந்தா மட்டும் தான் போற கிட்ட பிளான் படி நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொன்னல. அது ஏன் விருப்பம்பா, நீ குதான கோஷிரா சொன்னான்றதுக்காக அப்படியே நாக்க தொங்க போட்டு பின்னாடி போனேன். இன்னைக்கு தான் அபிஷியலா நான் அவங்க கூட போயிட்டு அக்ரிமெண்ட் போட போறேன், அதனால இதுல நீ தலையிடாத. யாரு கூட நீ பார்ட்னர் போட்டுருக்கு? ஃபர்ஸ்ட் பி கிளாஸ்ல இருக்க கொமியா தான். கொமியாவன் சொல்லிட்டு அவன் சாக்காவான், பேஸ்கெட் பால்ல விளையாடுற பையன் அவன். ஒன்னும் ஒன்னு மாதிரி பிளே பாய் கிடையாது. இன்னைக்கு கஃபேல நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ முறைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் கஃபேல அந்த டிஸ்கஷன் இன்னொரு பக்கம் பாக்கிறதுக்காக ஈக்கின்ற அவன் வந்திருக்கான். பத்தத்துக்கு நம்ம ஹீரோ, பத்தத்துக்கு பழைய லீடரா வந்திருக்கான். பார்த்தா அவங்க கண்காணிக்கிறாங்க அவனுக்கு என்னதான் முக்கியமா பேசுறாங்கன்ற விஷயத்த. இப்போதைக்கு பெருசா அவங்க பேசுற விஷயம் எதுவுமே வந்து அந்த இடத்துல சரியா தெரியல. எல்லாமே நார்மலா தான் பேசுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா எதுவும் பேசல. பாவம் ஈக்கி தான் அவன் அவங்க கூட போயிட்டு சேர்ந்துட்டு இருக்கான்ற வருத்தத்துல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த முட்டாள் பண்ண வேலையால இவ்வளவு பிரச்சனை கிளாஸ்லயே. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இவன் எக்கார்ந்து கொண்டு அவளை போயிட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷனை மீட் பண்ணிடவே கூடாது. இப்போதைக்கு பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பேசுறாங்க பாக்குறாங்க. நீ என்னடா பண்ண போற? நான் கொஞ்சம் வேலைக்கு போறேன், நீ இந்த இடத்துல இருந்து அவங்கள வாட்ச் பண்ணி எது வந்தாலும் எனக்கு சொல்லு. சரிடா. ஹீரோ போகும்போதே பார்த்தா ஒரு பொண்ணு அவளை ஃபாலோ பண்ணி போறான். அடேங்கப்பா, எனக்கு ஆச்சரியமாவே இல்லை, உன்னை நான் ஃபாலோ பண்ணி வரேன் தெரிஞ்சோ நீ கண்டுக்காம போயிட்டு இருக்கல. எனக்கு ஆச்சரியப்படம் இதுல ஒன்னும் கிடையாது. இரட்டா கிட்ட நீ என்ன மாதிரி விஷயத்த பேசியிருந்தா, ஈக்கியை பத்தியா, அந்த ஐலாண்ட் டெஸ்ட் பத்தியா? இதுல ஒன்னும் உன்னுடைய பிசினஸே கிடையாது, நீ எதுக்கு இதுல தலையிற? தற்காப்புக்காக ரெடியா இருக்கேன்ப்பா, எதனா ஸ்ட்ராட்டஜிலாம் ஐடியாலாம் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதுக்கப்புறம் ட்ரையல் கார்டுன்றது நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒன்று தான் கிடைக்கும், அந்த ஒரு பர்சனும் முக்கியமான ஆள் தான், யாருன்றதும் தெரியாது. ஸோ அந்த டைம் அந்த கார்டு உனக்கு வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட நான் உனக்கு உதவி பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், அதுவும் சந்தோஷமா உதவி பண்ணதான். அப்ப நீ நினைக்கிறத பார்த்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பார்க்கணும்ன்றியா? அப்படியும் இருக்கலாம். உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் பின்னாடி பண்ணதுக்கு தயாரா தான் இருக்கேன் எனக்கு. நீ என்கிட்ட தயங்காம கேட்கலாம். அப்புறம் இது என்னுடைய பர்சனல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எதனா வேலை ஆகணும்னா எனக்கு கூப்பிடு வரேன். அவ கிளம்பின பிறகு ஹீரோ பார்த்தா இஷிசாக்கியை பார்க்க வந்திருக்கான். வாடா மச்சான், வா வா வா, உனக்கு தானே வெயிட் பண்ணியிருந்தா, என்ன ஜாயின் பண்ணுறது ரெடி ஆயிடியா? சாரிடா, அதுல இன்னும் நிறைய விஷயம் எனக்கு யோசிக்க வேண்டியது இருக்கு. என்னடா இப்படி சொல்றது திடீர்னு? நீ சேர வந்தானே மச்சான் இப்படி இருந்தா ரெடி ஆகுங்க. நான் இஷிசாக்கி தேவலாம் எதுக்கு அயன கோஜி கூட இங்க மீட்டிங் போட்டிருக்கேன். நிஷினோ, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணலாம் நிறைய வராது அப்படின்னு. நீ இன்னும் இவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்க, நீ க்ளோஸா இருக்கிறத பார்த்தா ஜாயின் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க போல டீம் போட்டு. நான் சொல்றதே கவனிக்க மாட்டேன், இதை விட்டு போடி நீ கம்முனு. எல்லாமே எனக்கு தெரியும், எது வந்தாலும் என் முன்னாடி பேசுங்கடா, ஏன்னா நான் உதவி பண்ணாதான் உங்களுக்கு ஏதாவது வேலையாகும். முக்கியமான விஷயம், நீ என்ன இங்க சீக்கிரம் டைம் கூட மீட்டிங் போடுற? அதுவா, நான் இங்க வந்தது கொமியாவை பத்தி இவங்கிட்ட கேட்கதான். கொமியாவா? ஆமா, இன்னைக்கு கொமியா வந்து என்னுடைய கிளாஸ்ல ஷினோரா கிட்ட குரூப் அப் பண்றதுக்காக கேட்டிருக்கான். ஸோ அதனால அவனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போல தான் வந்தான். இச்சிசாக்கி அவன் எந்த மாதிரியான ஆளு? ஆக்சுவலி அவன் நல்ல பையன் தான்ப்பா, அத்லெட்டிக்லயும் சரி. டேய் அதை கேட்கல, வெளியே எப்படி அவன்? ஓ வெளியே கேட்கறியா மச்சான், அது எப்படின்னே தெரியலடா. இது ஒரு நல்ல கேள்விதான். அதுக்கு அந்த நீஷனும் சொல்லக்கூடியவன் போய் இவங்கிட்ட போய் கேட்கற பத்தியா, இவனே உதவாக்குற. இந்த அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சு இந்த அம்மா சீக்கிரட்டா சொல்லிடும், உன்னை விட நான் பெட்டர் தான்டா. இங்க பாடுறா, இப்போதைக்கு அவனுக்கு 2 பேருமே டேட்டிங் ஒன்னும் பண்ணல. ஆனா கொமியா வந்து ஷினோரா மேல கிரஷ்ல இருக்கான். அப்படியா? அப்படின்ற மாதிரி இச்சிசாக்கி ஷாக்காவான். சரி என்னடா இங்க மானகட்டத்தனமா இப்படி பண்றான், இன்னொரு கிளாஸ் போன போயிட்டு சைட் அடிக்கிறான். இச்சிசாக்கியும் அயன கோச்சி ஏன்டா இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நீ கவலைப்படுற மச்சான்? ஏன்னா என் கிளாஸ்ல இருக்க ஈக்கி வந்து ஷினோரா மேலதான் கிரஷ்ல இருக்கான். டேய், ஒருத்தனுடைய லவ்வுக்காகலாம் நீ இவ்வளவு ஃபீல் பண்றான்லாம் கிடையாது, சும்மா நடிக்காத. உண்மையிலேயே அப்படிதான் நானு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணமே ஈக்கின்றவன் என் கிளாஸ்ல முக்கியமான ஒருத்தன். சோ இந்த ஒரு விஷயம் பாதிப்படையுதுன்னா அது பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சால்வ் பண்றதுக்காக தான் இப்படி பண்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஈக்கி தேவை. அப்படியா? சூப்பர், நான் பாத்துக்கிறேன். அவ கடுப்பு அவர் ஐச்சிசாக்கி என்ன பேசுற? கொமியா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுக்கு துரோகம் பண்ண முடியா? பைத்தியக்காரி, கொமியா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அயன கோச்சியோட உதவி நமக்கு இந்த இடத்துல தேவை. பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல புத்திசாலியான? இதுக்கப்புறம் இவன் தான் நீ மச்சான், என்ன
என்ன எனக்கு வச்சு உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்ற உதவி, நீ பண்ற உதவிக்கு நான் பதில் உதவி பண்ணுவேன், நீ கவலையப்படாதடா அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடந்த மொத்த கதையும் தூக்கி வந்து இப்போ நம்ம ஹோரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓ எந்த மாதிரி எனக்கு கூத்துல நடந்திருக்கான், இதை பத்தி பேச வாங்க வந்த நீ மத்தவங்களுடைய பிசினஸ் விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல பேச மாட்டியே. அது மட்டும் இல்ல ஷினோஹாராவுடைய விஷயத்துல ஈக்கி மட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகறானா கண்டிப்பா நம்மளுடைய கிளாஸ்ல பெரிய பிரச்சனை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் முட்டாள் மாதிரி பண்ண வேலைக்கு அவன் அனுபவிக்கிறான், நீ ஏன்டா இதுல வருத்தப்படுறேன். அவன் அதுல இருந்து வெளியே வந்துட்டு இன்னொரு பார்ட்னர் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா போச்சு. டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்ல அவனை, அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே உனக்கு தான் தெரியும் இது ஒர்க் ஆகும் எந்த ஐடியா ஒர்க் ஆகாதுன்னு. இல்ல நானே இப்போ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே, நீ ஏன் இதுல கைடு பண்ணு ஈக்கியும் அப்புறம் ஷினோஹாராவையும் எப்படி ஒன்னா சேர்க்கறதுன்னு, நான் அதுல உதவி பண்றேன் உனக்கு, ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா மெசேஜ் ஒன்று வந்திருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ சொல்றா, நிலம ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. தலைவன் பார்த்தா அழுது புலம்பிட்டு இருக்காங்க ஈக்கியும். என்னன்னு பார்த்தா மெசேஜ்ல குரூப் ஃபார்மேஷனை வந்து ஆல்ரெடி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட பக்கம் பார்த்தா அவனுடைய ரூமுக்கு வந்துட்டு நம்ம காரோசாவா கிட்ட எந்த ஒரு குரூப் போட்டியும் போயிட்டு நான் சேர போறது இல்லைன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட உடனே அவன் ஷாக் ஆயிடுவான். ஏன்டா இப்படி சொல்றேன், ஏன்னா யாரு கூடயும் சேராம என்னையே மட்டும் நான் நம்பி இருந்தேன், அந்த இடத்துல என்னால ஃபிளெக்சிபிளா வேலை செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட் எடுக்க எனக்கு கிட்டத்தட்ட 300 கிளாஸ் பாயிண்ட்ஸ் தேவை, என்னால் அதை எடுக்க முடியும். உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. நீ சோலோவா ஃபர்ஸ்ட் டைம் நின்று எல்லாத்தையும் சாதிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கூட இருந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே வேலை லெவல் தான், ஆனா நீ என் கூட பார்ட்னராகவும் உனக்கு நான் ஒரு பாதுகாப்பாவோ நீ எனக்கு பாதுகாப்பாவோ இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எல்லா டைமும் என்ன மட்டுமே நீ நம்பி இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். உனக்குன்னு ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் அதிகம் பயன்படுத்த கட்டுக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆபத்து நான் மட்டும் தான் நான் வருவேன். கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஒரு குரூப்ல 6 பேர் இருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு பண்ணா அந்த மில்லியன் பாயிண்ட்ஸ் கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்லையடா. இப்போதைக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட வந்து இப்போதைக்கு 2,40,000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் நிறைய சேவ் பண்ணி தான் இருக்கேன், செலவே பண்றதுல. அப்பனா நீ கிட்டத்தட்ட 7,60,000 மேல பண்ணணும். ஹீரோ அந்த டைம் யோசிக்கிறான், இவகிட்ட என்னுடைய என்டையர் ஸ்டாக்கா இருக்கிற 2,50,000 கொடுத்தாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இவகிட்ட. அதனால இங்க பாரு காரேசாவா, உனக்கான பணத்தை நான் எடுத்துன்னு வரேன். அப்படியே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல செகண்ட் டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா என்ன ஸ்கூலை விட்டு வெளியே தத்துறதுக்கு ஏகப்பட்ட சூழ்ச்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய அடுத்த டெஸ்ட்ல ஃபைனல் பேட்டில் எனக்கும் சுகி ஹீரோக்கும் அந்த இடையில தான். குரூப்பா இருந்தனா கண்டிப்பா என்னால அவளை சமாளிக்க முடியுமா தெரியாது. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் கிளாஸ் ஏ உடைய லீடரும் கிளாஸ் பி உடைய லீடரும் ஒன்னா சேர்ந்து மீட்டப் பண்றாங்க. நம்ம ஈச்சின்னு செய்வோம், என்ன ரீசனுக்காக இந்த இடத்துல என்ன பேச கூப்பிட்டா, நீ தப்பா நினைச்சுக்கணும், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லலாமா? உன் கிளாஸ் ரொம்பவும் வீக்கா இருக்கு. சோ நீ ஆசைப்பட்டினா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரே குரூப் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி குரூப்பா இருந்தனா கண்டிப்பா நம்மளால அந்த வரக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்ல நல்லா ஜெயிக்க முடியும். இது கேட்க நல்லா இருக்கு, எனக்கு புரியுது. நீ டி கிளாஸ் ரொம்பவும் நம்பி இருக்க ஈச்சினோசே, கண்டிப்பா அது உனக்கு உதவாது. ஏன்னா அந்த கிளாஸ் ரொம்பவும் தோக்குற கிளாஸ், எப்ப வேணாலும் காலை வாரிடும். நான் என்ன ஃபீல் பண்றது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா. ஆனாலும் அங்க அப்படின்னு அவன் சொல்ல வரதுக்குள்ள உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய முன்னேற்றமா தான் முக்கியம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக நீ எங்க கூட இணைஞ்சினா அதெல்லாமே பெட்டரா இந்த இடத்துல பண்ண முடியும். ஆனா டி கிளாஸ் கூடவும் மற்ற கிளாஸ் கூடவும் இணைஞ்சினா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு வின் பண்ணணும்னு ஆசையா இருந்தா என் கூட ஜாயின் பண்ணு அப்படின்னு அவன் மைண்ட் கேம் ஆடுறான். அதாவது எப்படியாச்சும் இவளுக்கு அந்த சைட்ல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் டக்குன்னு சொல்லி எப்படியாச்சும் நம்ம பக்கம் அவ இழுக்குதெல்லாம் ட்ரை பண்றான். அவளும் அதுக்கேற்ற போல பதட்டமாயிட்டு பேசும் போது, எங்க பாரு டி கிளாஸ் நீ பெருசா நம்பிட்டு இருக்க, ஆனா வந்த அந்த OAA டெஸ்ட்ல நீயே பார்த்திருப்பேன். திடீர்னு அவ்வளவு ஸ்கோர் அவங்களுக்கு வந்தது எப்படின்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அதுலயே புரிஞ்சுக்கோ உன் கிளாஸ் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு. ஒன்னு நான் காப்பாத்துறேன், உனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்றேன். ரயு எனக்கு எதிராகவும் டி கிளாஸ்க்கு எதிராகவும் நம்ம 2 பேரும் செயல்படுவோம். நீ என்ன சொல்ற அப்படின்னு ஒரு பக்கம் அவ கேட்க, அதுக்கு ஏத்த போலயே பார்த்தா அவ்வளவு ஒரு கேள்வி கேட்பான். நீ கேட்கிற அந்த மைண்ட் கேம் ரொம்ப நல்லதா இருக்கு, பட் இருந்தாலும் சகையனாக்கி எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறத பார்க்கும் போது நீ ரொம்ப பயத்துல இருக்கியோன்னு புரியுது. எங்கடா டி கிளாஸ் சி கிளாஸ் அண்ட் பி கிளாஸ் ஒன்னா சேர்ந்து ரொம்பவும் பெரிய டாப்ல இருக்கிற ஏ கிளாஸ் மொத்தமா எதிர்த்தா நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியாம போயிடுமோன்ற பதட்டத்துல தானே இருக்க அப்படின்னு கேட்க அவ ஷாக் ஆயிடுவான். பரவாயில்ல ஈச்சினோசே, நிறைய உனக்கு மூளை இருக்கு, நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், எனக்கு புரியுது. நானும் டி கிளாஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன் தான், ஆனா அதுக்குன்னு அவங்கள நம்பி மட்டுமே நான் இல்லை. அவங்களுக்கும் தெரியும் நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சுய நம்பிக்கையாலையும் என்னுடைய நண்பர்களுடைய உதவினாலையும் என்னுடைய கிளாஸை என்னால முன்னேற்ற முடியும். அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு ஏத்த ஆஃபரை நீ கொடுத்தினா உங்க கூட நான் டீம் அப் பண்றேன். அப்படியா? ஒரு நல்ல ஆஃபரை தான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் நான் ஒரு நல்ல டீலிங் தான் வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே கரெக்டா இருக்கிற பட்சத்துல நம்ம ஒன்னாவே கை கோத்துருவோம். இதுவும் நல்லா தானே இருக்கு. சரி ஓகே, அப்போ வரக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்ல நம்மளுடைய ஏ கிளாஸும் பி கிளாஸும் இப்போ ஒன்னா கோஆபரேட் பண்றோம், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கோர்க்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த பட்சத்துல லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்னடா இது ஈச்சினோசே வந்து திடீர்னு இவ கூடயே சேர்ந்துட்டான்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக் இருக்கும். அந்த டைம்ல தான் அவ எங்கடா ஹீரோ துணையாரம் தான் அவனை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசல. பெரிய ட்விஸ்ட் ஆகிறதுக்கு அப்புறம் நடக்க போதுன்னு தெரியுது. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்பா. நம்ம கோயந்தி இருக்கால, அவ என்ன கேரக்டர்னே தெரியல, என்ன ரகம்னே தெரியல. ஆளு இந்த அனிமேலேயே அவன் கொஞ்சம் வித்தியாசமான வினோதமான கேரக்டரா இருக்கான். அது உண்மையிலேன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.